ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஃபுல் டே ரொட்டீன் தான். நான் காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் ஒரு 5 மணி வரைக்கும் என்னென்ன வேலை செய்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. கொஞ்சம் தொண்டை கட்டிடுச்சு, வாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்துட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கனை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி அதை வந்து 65க்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெப்பர், லைட்டாக வந்துட்டு ஃபுட் கலர், 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1.5 ஸ்பூன் வந்துட்டு அரிசி மாவு வந்துட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்துட்டு நான் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு வந்துட்டு ஆட் பண்ணி அதை அரைச்சி வச்சுருக்கேன். அது கூடவே கடையில் கிடைக்கிற மாதிரி சிக்கன் 65 மசாலா வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு 1/4 கிலோ அளவாக ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா போதும். தேவையான அளவு உப்பும், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு வந்துட்டு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நான் பிசைஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு பிசைஞ்சிங்கன்னா போதும். இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே சிக்கனை வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிங்கன்னா தான் நம்ம சாயந்தரமாக பொரிக்கும் போது நல்லா மசாலா ஊறி சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்துட்டு காலையிலேயே வந்து இது பண்ணுறேன். இதுக்கு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நீங்கள் வெளியும் கூட வச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது, ஒன்றும் ஆகாது. ஆனால் வெயிலுக்கு கொஞ்சம் வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருறேன். இப்போ கொஞ்சமாக பாத்திரம் இருக்குது, அதையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்படி தான் என்னோடய டெய்லி ரொட்டீன் வந்துட்டு போகும். சண்டேங்கும் போது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் நான் சீக்கிரமாக முடிச்சுட்டு படுத்துக்குவேன். இல்லைன்னா டிவி பார்த்துட்ருப்பேன் ஏதாச்சும். இப்போ தம்பி வந்துட்டு நல்லா தூங்கிட்டுருக்கான். தம்பி எந்திரிச்சதுக்கப்புறமா வந்துட்டு நான் வீடியோவில் காட்டுறேன். இப்போ வந்துட்டு கிரேவி வந்து பண்ணிடலாம். கிரேவிக்காக வந்துட்டு நான் 1/4 கிலோ சிக்கன் வந்துட்டு எடுத்திருக்கேன். அது வந்துட்டு போன்லெஸ் சிக்கனு 65க்கு வாங்கினது. இது வந்து நார்மல் சிக்கனு. அது வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 டைம் வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஸ்மெல் இருக்காது. இப்போ வந்துட்டு நம்ம கிரேவிக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் வந்துட்டு ஒரு 2 வெங்காயம் வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். யாருக்கெல்லாம் வந்துட்டு சிக்கன் கிரேவி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இது பேச்சுலர், பிகினர்ஸ் யார் வேணால் செய்யலாம். சிம்பிளாக குயிக்காக எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் வந்துட்டு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். இப்போ பச்சை மிளகா வந்துட்டு 2 கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கொத்து கருகாப்பில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வந்துட்டு ஒரு 2 தக்காளி தான். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் நிறையா எண்ணெய் ஊற்றினீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கடுகு, உளுந்தம் பருப்பும், ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கலாம். அது கூட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கருகாப்பில் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் வந்துட்டு கிரேவி நல்லாயிருக்கும். ஒரு டைமெல்லாம் இந்த சிக்கன் கிரேவிக்கு நாங்கள் நிறையா வந்துட்டு ஏங்கியிருக்கோம், யாருமே செஞ்சு தர மாட்டாங்கன்னு. ஆனால் இப்போல்லாம் அசால்ட் ஆகிடுச்சு. 2 ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அது கூடவே வந்துட்டு ஒரு 2 தக்காளி வந்துட்டு நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வந்துட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்துட்டு இது குழையிற அளவுக்கு வேக வச்சிங்கன்னா தான் கிரேவி வந்துட்டு திக்காக கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ இதை பாருங்கள், நல்லா நான் குழையிற அளவுக்கு வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நான் வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சிக்கன் மசாலா கடையில் விற்கிதில்ல, அதை வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன்லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வந்துட்டு கலக்கி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா இதுலேயே தண்ணி விட்டு வேகும். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு சிக்கனில் வந்து நல்லா உப்பு காரம் வந்துட்டு பிடிக்கும். அதுக்காக தான் ஒரு 10 நிமிஷம் இப்படி வேக வைக்கிறது. இப்போ நல்லா வந்துட்டு வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா வந்துட்டு சிக்கன் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துகிட்டே இருக்குது. இதில் கொஞ்சம் உப்பு காரம் வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே வந்து தம்பி எந்திரிச்சிட்டான். அவன் எந்திரிச்சானா பால் கேட்குறத விட தண்ணி தான் ஃபஸ்ட்டு கேட்பான். அதனால் நான் தண்ணி வந்துட்டு அவனுக்கு புட்டியில் ஊற்றி கொடுத்துட்டு அவன் குடிச்சிட்ருக்கான். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. நீங்கள் இப்போ கூட ஆஃப் பண்ணிக்கலாம், குழம்பு மாதிரியும் கூட ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நான் கிரேவி மாதிரி வைக்கணுங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் திக்காக்கி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி, சிக்கன்னாவே பெப்பர் மட்டும் போட்டிங்கனாவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டு பெப்பர் ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்தோன்னா அடுப்பை வந்துட்டு நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க, சூப்பராக டேஸ்டியான சிக்கன் கிரேவி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக துணி இருக்குது, அதையும் மடிச்சிடலாம். தம்பி வந்துட்டு காக்கா அங்கே மேலே பறந்துட்டு போகுது. அதை வந்துட்டு காட்டிட்டு அம்மா அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்கான். இப்போ ஹாய் சொல்கிறேன் பாருங்க உங்களுக்கெல்லாம். அவனுக்கு கேமரா எடுத்தாவே சிரிப்பு வந்துடும். இப்போ நம்ம எல்லா துணியும் வந்துட்டு மடித்து எடுத்துடலாம். அதுக்குள்ளே இவர் வேறு குறுக்க வந்து நின்றுக்கிறாரு, கேமராவை மறைக்கிறதுக்காகவே. அவன் வந்து செல் எடுக்கிறதுக்காக தான் வந்து அப்படி நின்றுட்டுருக்கான். இப்போ எல்லாமே மடித்தாச்சு. இப்போ வந்துட்டு சாமி படம் போட்டிருக்காங்க, அதனால் நான் வந்துட்டு டிவி பார்த்துட்டே வேலை செஞ்சிட்ருக்கேன். இப்போ வந்துட்டு மத்தியானத்துக்கு அரிசி ஊற வச்சிடலாம். மணி வந்துட்டு ஒரு 12:15 இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு 3 டைம் வாஷ் பண்ணி அரிசி வந்துட்டு ஊற வச்சிட்டோம்னா ஒரு 1, 1:30க்கு செஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அரிசி வந்துட்டு ஊறிட்டே இருக்கட்டும். இப்போ தம்பி பாருங்கள், பாட்டு போட்டு விட்டதுக்காக டான்ஸ் ஆடிட்டுருக்கான். இப்போ நம்ம சாப்பாடு வச்சாச்சு. வச்சு விசில் வந்துட்டு அடங்க போகுது. விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் நான் வந்து சாப்பிட போகிறேன். அவங்க அப்பா இல்லை, நான் மட்டும்தான். இப்போ ஈவினிங் வந்துட்டு 4 மணி ஆயிடுச்சு. கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாசலெல்லாம் வந்துட்டு கூட்டி விட்டுட்ருக்கேன். ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டு
வாசலுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டுட்டு இப்போ அவங்க அப்பா வந்துட்டாரு, அதனால் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம். இப்போ 65 தான் நான் வந்துட்டு போட போகிறேன். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சமாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு போட்டிங்கன்னா தான் சிக்கன் நல்லா வேகும், கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸ்பீடாக வச்சிங்கன்னா கருகி போயிடும், சிக்கன் வேகாது. அதுக்காக கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு வந்துட்டு போடுங்க. நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா போடுங்க, அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும். நான் சொன்ன அளவுக்கு வந்துட்டு மசாலா கரெக்டான அளவு வந்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் கூட மசாலா வந்துட்டு பிரியவும் செய்யாது, பாத்திரத்தில் ஒட்டாது. நான் கரண்டியும் கூட காட்டுறேன் பாருங்க, அதுலேயும் கூட ஒரு துளியும் கூட மசாலா ஒட்டாது. நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே வந்துட்டு நான் போடுங்க. நான் வந்துட்டு 1/4 கிலோ அளவுக்கு சொல்லியிருந்தேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி 1/2 கிலோ, 3/4 கிலோ, 1 கிலோக்கு நீங்கள் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட மசாலா கீழே ஒட்டவும் இல்லை, மசாலா பிரியவும் இல்லை. இந்த மாதிரி சூப்பராக கிறிஸ்பியாக வந்துட்டு 65 வந்துட்டு ரெடி ஆகிட்டே இருக்குது. இது டேஸ்ட் வந்துட்டு நான் பார்த்து சொல்லிடுறேன். நான் ரெகுலராகவே செய்கிறது தான், அதனால் எனக்கு டேஸ்ட் வந்துட்டு தெரியும். நீங்களும் ஒரு டைம் வந்துட்டு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு நினச்சா சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணணுன்னா நான் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்தி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ பாருங்கள் 2வது ரவுண்டுங்க நான் போட்டு எடுக்கிறேன். நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வந்துட்டு 65 ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு நம்ம சாப்பாடு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் எப்பவும் போல தான் ஃப்ரெண்ட்ஸ், குளிச்சுட்டு அப்படியே நைட் வேலை பார்க்குறது தான். அதனால் நான் 4 மணி வரைக்கும் தான் இந்த வீடியோ வந்துட்டு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் வந்து ஈவினிங் ரொட்டீன் வந்து தனியாக போடுறேன். தம்பியோட எப்படி பண்ணுறோம், தம்பிக்கான மேக்கப், குளிக்கிறது எல்லாமே வந்துட்டு நான் போடுறேன். இப்போ பாருங்கள் 65 ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக கிறிஸ்பியாக வந்துட்டு ரெடி ஆகிட்டே இருக்குது. பார்க்கும்போது நாக்கு ஊறுது. இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு நான் கொடுத்துட்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.